வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவிப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் 5ஆம் கட்ட மீளாய்வை முன்னெடுத்து வருவதாக ஜூலி ஹொசாக் விளக்கம். வீழ்ச்சி அடையும் வகையில் ரணில் விக்ரமசிங்க வைத்து சென்ற பொறைக்குள் தற்போதைய அரசாங்கம் சிக்கிக்கொண்டதாக பொபுது ஜாகோட கருத்து. இலங்கை மின்சார சபை முன்வைத்த 6.8% மின்சார கட்டண உயர்வு தொடர்பான முடிவு 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணையம் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் போது நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் எதையே செய்யக்கூடாது என்பது அரசாங்கத்தின் கொள்கை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் வரலாற்று பாரம்பரியம், இயற்கை அழகு, வனவிலங்கு பகுதிகள் மற்றும் இலங்கை மக்களின் விருந்தோம்பலுக்கு உலகளாவிய பாராட்டு போன்ற காரணிகளின் அடிப்படையில் சுற்றுலாத்துறையை உருவாக்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்று அவர் தெரிவித்தார். நமது சமூகம் பல வழிகளிலும் சரிந்து விட்டது. மற்றவர்களின் துன்பங்களுக்கு அனுதாபம் இல்லாத இரக்கமற்ற மக்களாக நாம் மாறிவிட்டோம். சேகரித்துள்ள செல்வமும் அதிகாரமும் நன்மை தீமைகளை அளவிடுவதற்கான அளவுகோல்களாக மாறிவிட்டது. எனவே நமது சமூகத்திற்கு ஒரு சிறந்த ஒழுக்க கட்டமைப்பு தேவை. பௌத்த மதம் நமக்கு விழுமிய முறைமைகளை கற்றுக் கொடுத்துள்ளது என்று அவை அனைத்தும் சிதைந்து சமூகத்தில் மாற்றமடைந்த மதிப்புகளின் அமைப்பு உருவாகியுள்ளது. எனவே இந்த சமூகத்தில் எது நல்லது என்பதை வரையறுக்கும் விழுமிய அமைப்பை மீண்டும் நிறுவுவது அவசியம். ஒரு அரசாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள பங்கை புரிந்து கொண்டு நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். இருப்பினும் இந்த சமூகத்தை செயற்படுத்தும் பணியில் மிகப்பெரிய பங்கு மகா சங்கத்தினருக்கு உண்டு என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இலங்கையில் தற்போது தங்கியுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயற்திட்டத்தின் 5ஆம் கட்ட மீளாய்வை முன்னெடுத்து வருவதாக அந்த அமைப்பின் தொடர்பாளர் பிரிவின் பணிப்பாளர் ஜூலி கொசாக் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் நடைபெற்ற IMF மாதாந்திர செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தொடர்பான மீளாய்வுக்கான கால எல்லை மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் குறித்த எதிர்பார்ப்புகள் பற்றி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் விளக்குகையில், இலங்கையுடனான EFF திட்டத்தின் 4ஆம் கட்ட மீளாய்வு கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி IMF நிர்வாக சபையால் நிறைவு செய்யப்பட்டது. இதன் மூலம் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி இலங்கைக்கு விடுவிக்கப்பட்டது. இதுவரை IMF வழங்கிய மொத்த நிதி 1.74 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. இலங்கையின் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் வலுவாக முன்னேறி வருகின்றன. பணவீக்கம் குறைந்து நிலைத்த நிலையில் உள்ளது. அரசின் வருமான திரட்சியில் முன்னேற்றம் காணப்படுகின்றது. வெளிநாட்டு கையிருப்பும் வலுப்பெற்றுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பின் கடந்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரம் 5% வளர்ச்சி கண்டது. மேலும் அரசின் வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் 2022 8.2% இருந்தது. அது 2024 13.5% உயர்ந்துள்ளதோடு கடன் மறுசீரமைப்பு செயற்பாடு இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. EFF திட்டத்தின் நடைமுறைப்படுத்தலும் அதன் அடைவுகளும் வலுவான நிலையில் உள்ளன. இந்த திட்ட இலக்குகளை அடைய அரசாங்கம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுகின்றது. தற்போது இலங்கையில் உள்ள எங்கள் குழு அரசு அதிகாரிகளோடு கலந்துரையாடி வருகின்றது. மீளாய்வு நிறைவடைந்த பின் அதன் முடிவுகளை குழுவை ஊடகங்களுக்கு அறிவிக்கும் என்றும் ஜூலி கொசாக் தெரிவித்தார். சிறுவர்களுக்கு எதிரான உடல் ரீதியான தண்டனை தொடர்பான தண்டனை சட்ட திருத்தம் இன்னமும் சட்டமாக இயற்றப்படவில்லை என்று நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இந்த திருத்த மசோதா 2ஆம் வாசிப்பில் விவாதிக்கப்பட்டது உண்மை என்றாலும் அது ஒரு விவாதமே தவிர சட்டமாக நிறைவேற்றப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்தினார். மேலும் இத்தகைய திருத்தம் நடைமுறைக்கு வர குற்றவியல் நடைமுறை சட்டத்திலும் இணையான மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும். அந்த மாற்றம் இதுவரை மேற்கொள்ளப்படாததால் மசோதா நிலுவையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை மசோதா பாராளுமன்ற குழு நிலையின் போது திருத்தங்கள் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இன்னமும் உள்ளதாகவும் உடல் தண்டனை தொடர்பான பிரச்சினை தற்போது விவாத நிலையில் மட்டுமே இருப்பதாகவும் அமைச்சர் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க போராட்டம் திங்கட்கிழமை முதல் மேலும் தீவிரப்பட உள்ளதாக மின்சபை பொறியாளர் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஊழியர்களின் 24 கோரிக்கைகளுக்கான தீர்வை வழங்க தவறியதால் திங்கட்கிழமை முதல் உயர் அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்ளாத நடவடிக்கை தொடங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அரசாங்க மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும் என்பதே தொழிற்சங்கங்களின் முக்கிய கோரிக்கையாகும். புதிய நிறுவனங்கள் அமைத்தல், பணிப்பாளர் சபை உருவாக்குதல், ஊழியர்களை இணைத்துக் கொள்ளல் உள்ளிட்ட விடயங்கள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் பல பிரச்சனைகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாகோட தெரிவிக்கையில், அதிகாரத்துக்கு வரும் எந்த அரசாங்கமும் சில வருடங்களில் கடன் தவணைகளை செலுத்த முடியாமல் வீழ்ச்சி அடையும் வகையில் ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்கு ஒரு பொறியை வைத்துச் சென்றுள்ளார். தற்போதைய அரசாங்கம் அந்த பொறிக்குள் சிக்கியுள்ளதாக அவர் கூறினார். கொழும்பில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் மேலும் கூறுகையில், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின்படி உலகின் மிக குறைந்த அளவு கடன் குறைப்பை பெற்ற நாடாக இலங்கை திகழ்கின்றது. இலங்கைக்கு ஆலோசனை வழங்கிய அரசாங்கமும் சர்வதேச நாணய நிதியமும் வலியுறுத்திய காரணத்தினால் கடன் மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது.
ஆனால் இப்போது அதே IMF கடன் தான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு மிகவும் மோசமான முறையில் நடைபெறுவதாக விமர்சித்து வருகின்றது. 2028ஆம் ஆண்டில் இலங்கை பெரும் கடன் சுமையால் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அந்த ஆண்டில் மிகப்பெரிய தொகை கடன் திருப்பிச் செலுத்த வேண்டியுள்ளது. அதேவேளை கடன் குறைப்புகள் குறைந்து கொண்டிருக்கின்றன. 2028இல் கடன் செலுத்த முடியாமல் போனால் எந்தவித நிவாரணமும் இலங்கைக்கு கிடைக்காது. மேலும் கடன் மற்றும் வட்டி கணக்கீடு 2025, 2026, 2027 ஆகிய ஆண்டுகளில் சராசரியை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்படும் என்றும் IMF தெரிவித்துள்ளது. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே ரணில் விக்ரமசிங்கே நாட்டில் டைம் பாயிண்ட் வெடிக்கும் குண்டுகளை புதைத்து விட்டார் என்று கூறி வந்தோம். சில குண்டுகள் 2025 இறுதியில், சில 2028இல் வெடிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குண்டுகளை இன்றைய ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று எச்சரித்திருந்தோம் என்றும் புகுதி ஜாகோட தெரிவித்தார். மேலும் நாட்டுக்கு கடன் செலுத்த முடியாத சூழல் ஏற்பட்டாலும் கடன் உரிமையாளர்களுக்கு தவணைகள் கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் என்பது IMF-இன் நிலைப்பாடு எனவும், அதனால் இலங்கை மீண்டும் கடன் எடுத்து மக்களின் சொத்து மற்றும் வளங்களை விற்று பணம் திரட்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் குறிப்பிட்டார். அதிகாரத்துக்கு வரும் இந்த அரசாங்கமும் சில வருடங்களில் வீழ்ச்சியடையும் வகையில் IMF, ரணில் விக்ரமசிங்கே, ராஜபக்ச குடும்பம் ஆகியோர் இணைந்து நாட்டுக்கு பொறி வைத்துள்ளார்கள். அதற்குள் இன்றைய அரசாங்கம் அழகாக மாட்டிக்கொண்டுள்ளது என்று அவர் சாடினார். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மற்றும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இது குறித்து அவர் வெளியிட்ட கருத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். தேர்தல் முறைமை குறித்து பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க என்னுடன் இணைந்திருந்தார். அப்போது பழைய முறைமையின் கீழ் தேர்தலை நடத்துவதற்கு அவர் இணக்கம் தெரிவித்துள்ளார். எனவே அந்த முறைமையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியிடம் கூறுகின்றோம். தற்போது தேர்தல் முறைமையை தேர்தலை நடத்துவதற்கான முக்கிய தடையாக உள்ளது. இதனை எளிதாக சரி செய்ய முடியும். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள தனிநபர் பிரேரணி அரசாங்கம் ஏற்று நிறைவேற்றினால் தேர்தல் நடத்துவதற்கான வழி திறக்கப்படும் என்று மனோ கணேசன் தெரிவித்தார். கடந்த செப்டம்பரில் இலங்கை மின்சார சபை முன்வைத்த 6.8% மின் கட்டண உயர்வு தொடர்பான முடிவு 2 வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று பொது பயன்பாடுகள் ஆணையத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த மாதம் 15ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னதாகவே இறுதி முடிவு வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொது ஆலோசனை செயல்முறை தற்போது நடைபெற்று வருகின்றது. வரும் 8ஆம் தேதி நடைபெறும் மேற்கு மாகாண ஆலோசனையின் இறுதி அமர்வுக்கு பின்னர் கட்டண திருத்தம் குறித்த முடிவு எடுக்கப்படும் என்று ஆணையம் தெரிவித்துள்ளது. மின்சார சட்டம் மற்றும் மின்சார கட்டண சூத்திரத்தின்படி இத்தகைய திருத்தம் மேற்கொள்ளப்படும். இதேவேளை இந்த ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலத்தில் இலங்கை மின்சார சபை 1769 பில்லியன் பற்றாக்குறையை சந்திக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த இழப்பை ஈடு செய்யும் நோக்கில் 6.8% கட்டண உயர்வு முன்மொழியப்பட்டுள்ளது. முன்னாள் ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்டு 13 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை அவருக்கான நீதி வழங்கப்படாத நிலைமை தொடர்கின்றது. 2012ஆம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவத்தில் தாஜுதீன் குடிபோதையில் வாகனம் செலுத்திய போது விபத்தில் இருந்ததாக ஆரம்ப விசாரணைகளில் கூறப்பட்டது. எனினும் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை சமர்ப்பிக்க அறிக்கையிலே இது விபத்து அல்ல, ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து தாஜுதீனின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டது. தாஜுதீன் ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதற்கான பல்வேறு ஊகங்கள் சமூக ஊடகங்களில் பரவின. அவருக்கும் ஜோசித ராஜபக்சவுக்கும் இடையிலான காதல் விவகாரம் காரணமாக ஒரு தரப்பினர் கூறினர். மேலும் ரக்பி அணியில் நாமல் ராஜபக்ச மற்றும் தாஜுதீன் இடையிலான போட்டியே காரணம் என்றும் மற்றொரு தரப்பினர் சுட்டிக்காட்டினர். ஆனால் இவ்வாறு பல கதைகள் பரப்பப்பட்டாலும் உண்மையான காரணம் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை. எதிர்கால விசாரணைகளில் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.